ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்னைக்கு ஸ்வீட் கார்னும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வேக வச்சு வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கும் ஸ்வீட் கார்னும் நல்லா வெந்திருக்கு. ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பொடிசாக கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பால்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிடுங்க. இது கூட வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஸ்மாஷ் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா இது கூட ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு சுற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ இது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணது ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கங்க, வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ இதில் 1/3 கப்பு பிரெட் க்ரம்ஸ் போடுறேங்க. ஏன்னா அதில் தண்ணியாட்டம் இருக்கும், அது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கலன்னா ஒரு 3 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணுறது பிரியாமல் வரக்காக தான். நம்ம பால்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிக்கும் போது பிரியாமல் வரக்காக தான் 3 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணுறேங்க. இப்போ 3 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கையாலே பிசைஞ்சிடலாங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் படும். அப்போது திரும்பி நம்ம கையில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எண்ணெய் தடவிட்டு உருட்டினா போதுங்க. கையில் வந்து நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காய வச்சிடலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு உருட்டி போட்டுருங்க. சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டால் எண்ணெய் இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் எண்ணெய் காய வச்சுட்டு இது பால்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க. உருட்டிடலாம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க, கையிலலாம் ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போடுங்க. அப்போ தான் ப்ரௌனிஷாக வரும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வேக வச்சுருக்கோம். நமக்கு வந்து மேலே கிறிஸ்பாக வந்தால் போதும், ஆல்ரெடி வெந்ததுனால.
கோல்டன் ப்ரௌன் வந்தது எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனான திருப்பி போட்டுருங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ அந்த ஸ்வீட் கார்ன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு சர்வ் பண்ணிடலாம், கெச்சப் வச்சுட்டு. பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது.